3 பேருமே தூங்கல. இது எதுக்கு அழுகுறானே தெரியல. காதுல கட்டி வந்துட்டு சாப்பாடே சாப்பிடாம வெறும் ஸ்நாக்ஸ் மட்டுமே சாப்பிட்டு ஃபங்க்ஷனுக்கு ஒரு 4-5 ட்ரெஸ் எடுத்து வச்சுக்கலாம். ஒன்ன வந்து நான் தூக்கி போட்டு அடிக்கணும். பேபி தான் இந்த கலர் செலக்ட் பண்ணாரு. பட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த கலர். அதனால இது எடுத்து போட்டதுக்கு அப்புறம் தான் பிடிச்சது. எங்கம்மா போற? கரெக்டா சொல்லுமா. எனக்கே சிரிப்பு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சொல்றப்ப சொல்ல. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். சொல்லுமா இப்பதான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்ச நாள்ல சொல்லிடுவா. என்னவா டூர் போறோமா? அவரு பேர் பாத்தியா குடுக்கறதுல அவரே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்க டூர் போறோம் சொல்லி பாப்பா எங்க போறோம்? பாப்பா எங்க போறோம்? ட்ரூ பேச தெரிஞ்சுச்சுன்னா அவளே சொல்லிடுவா. ஆமா ஃப்ரெண்ட்ஸ் இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 மணிக்கெல்லாம் எனக்கு கிளம்ப சொன்னார். ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வெளியில போலாம் ஷாப்பிங் பண்ணலாம், உனக்கு ட்ரெஸ் இல்லன்னு சொல்லி நான் எடுத்து தரேன் வான்னு சொல்லி கூப்பிட்டாரு. அப்படியே சண்டே வீக்கெண்ட் அவுட்டிங்க சேர்த்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். 3 மணிக்கெல்லாம் சீக்கிரமா போனா நம்ம ஷாப்பிங் பண்ணிட்டு வெளியில சுத்திட்டு வரலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா வர லேட் ஆகி போச்சு. 3 மணிக்கு கிளம்ப சொல்லிட்டு இப்ப வந்திருக்கிறது 6 மணி ஃப்ரெண்ட்ஸ். வெளில போய் பார்த்தா மழை பெய்யுது. நேற்று அது மாதிரிதான் வந்து வெளில போலான்னு சொன்னாரு, மழை பெய்யுது. இப்பயும் மழை பெஞ்சிட்டு இருக்கு. இருந்தாலும் நீ கிளம்பு, பாசிங் ஃபிளவர் தான் சீக்கிரமா மழை பெஞ்சு நின்னுடும் போலாம். ஆமா ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து சாட்டர்டே ஈவினிங் அவுட்டிங் போலாம் தான் ஃப்ரெண்ட்ஸ் கிளம்பி இருக்கோம். சரி வாங்கப்பா போய் பாக்கலாம். என்ன ஏதாவது ஷாப்பிங் பண்ண முடிஞ்சா ஷாப்பிங் பண்ணிட்டு இல்லைன்னா சும்மா வெளில போயிட்டாவது வரலாம். சரியா? வீட்டுக்குள்ளே இருந்து ஒரே டென்ஷனா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் இல்லாம நான் சைட்டுக்கு போறது வீட்டுக்கு வருது, சைட்டுக்கு போறது வீட்டுக்கு வருது, வீட்டு வேலை நடந்துகிட்டு இருந்தனால அங்கேயே அலைஞ்சிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரே டென்ஷன் பிரஷராவே இருக்கு. அதனால வெளியில போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். என்னமா காக்கா சர்ச் காக்காவா ஜெஸ்டா பாப்பா கமல் எங்க? கமல் கமல் எங்க? கமல் அவ்வளவு கழட்டி போட்டுரு. அது மட்டும் இல்ல இந்த மாடர்ன் ட்ரெஸ்க்கு அந்த கமல் செட் ஆகல, அதனால கழட்டி வச்சிட்டேன் நானு. கமல் போட்டு அப்புறம் நெயில் பாலிஷ்லாம் வந்து நெயில் பாலிஷ்லாம் வச்சிருக்கேன். ஆமா ஷாப்பிங் கிளம்புறதுக்கு முன்னாடி இப்ப நாங்க ரீசெண்டா யூஸ் பண்ணிட்டு இருக்க அகாரோ ரீகல் எலக்ட்ரிக் மல்டி குக்கரை பத்தி பாக்கலாம். இது 3 லிட்டர் கெப்பாசிட்டி. இதுல சூப்பரா கிளாஸ் லிட் வந்து கொடுத்துருக்காங்க. மூடிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா திறந்து மூடுறதுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். இல்ல இன்னர் பார்ட் வந்து பாத்தீங்கன்னா அலுமினியம் இன்னர் பார்ட் கொடுத்துருக்காங்க. இதுதான் மெயின் யூனிட். மெயின் யூனிட்ல வந்து பாத்தீங்கன்னா கூல் டச் ஹேண்டில் வந்து கொடுத்துருக்காங்க. இது நம்ம கையில புடிச்சிட்டு சமைக்கிறதுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். இதுல டெம்பரேச்சர் கண்ட்ரோல் நாப் வந்து கொடுத்துருக்காங்க. இதுல டெம்பரேச்சர் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எவ்வளவு தேவையோ அது வந்து பாத்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். லோ மீடியம் ஹைன்னு இருக்கு, ஸ்டாண்ட் பை இருக்கு. சோ நமக்கு எப்படி வேணுமோ வந்து பாத்தீங்கன்னா அது வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். 1.2 மீட்டர் பவர் கார்டு வந்து இருக்கு. இதுல பேக் சைடுல வந்து பாத்தீங்கன்னா இதோட ஸ்டாண்ட் நல்லா கிரிப்பா இருக்கும். தரையில வந்து பாத்தீங்கன்னா இந்த பாத்திரம் நகராம இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. சூப்பரா இருக்காது. இது கூட வந்து பாத்தீங்கன்னா மெஷரிங் கப்பு, ஸ்பூனு, மேனுவல் புக், 1 இயர் வாரண்டி இருக்கிறதுனால வாரண்டி கார்டுமே கொடுத்துருக்காங்க. இதை எப்படி யூஸ் பண்றதுன்னு பாக்கலாம். பவர் ஆன் பண்ணிட்டீங்கன்னா லைட் இண்டிகேட்டர் வந்து காட்டும். உங்களுக்கு எந்த அளவுக்கு டெம்பரேச்சர் வேணுமோ அதை வந்து பாத்தீங்கன்னா செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிட்டு நம்ம நார்மலா எப்பயும் குக் பண்ற மாதிரி குக் பண்ணிக்கலாம். இது மல்டி குக்கர்ன்றதுனால இதுல நமக்கு என்ன தேவையோ அது வந்து பாத்தீங்கன்னா செஞ்சுக்கலாம். இதுல பாயில் பண்ணலாம், குழம்பு வைக்கிறதுக்கு, குழம்பு சூடு பண்றதுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். புலாவ் பண்றதுக்குமே வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு. நான் வந்து பாத்தீங்கன்னா புலாவ் நார்மலா எப்படி செய்யறோமோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இதுல செஞ்சிருந்தேன். மீடியம் ஃபிளேம் வச்சு எல்லாமே வதக்கிட்டு தம் கட்டுற வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா மீடியம் ஃபிளேம்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் தம் கட்டுறதுக்கு மட்டும் லோ ஃபிளேம்ல வச்சு ஒரு 10 to 15 மினிட்ஸ் வச்சிருந்தேன். சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா புலாவுமே ரெடி ஆகிடுச்சு. இதுல சமைக்கிறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு. சீக்கிரமா வேலை எல்லாம் குயிக்கா முடிஞ்சிருது. இந்த ப்ராடக்ட் நான் அமேசான்ல இருந்து வாங்கினேன். உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வேணா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்களும் வாங்கிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ். ஜெஷிதா அங்க கிடையாது, வாங்கிவாமா. பாய் ஜெஷிதா, பாய் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கிங்ல வந்து சேட்டை பண்ணிட்டு இருக்கா. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்ப எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா மாலுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கோம். ட்ரெஸ் எடுக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிருக்கோம். நான் வந்து பாத்தீங்கன்னா என்கிட்ட ட்ரெஸ் இல்லன்னு சொல்லிட்டு போய் வீட்டு சொல்லிட்டு இருந்தேன்னா அதனால கூட்டு வந்துட்டாரு. ட்ரெஸ் எடுத்துக்கலாம் சொல்லிட்டு கூட்டு வந்திருக்காரு. அது மட்டும் இல்ல கமெண்ட்ஸும் பாத்தீங்க, நீங்க என்ன வீட்டுக்கு போறதுக்கு ஒரே ட்ரெஸ், வெளில போடும் போதும் ஒரே ட்ரெஸ் ஒழுங்கா மெயின்டைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்களா. சரி நம்ம ட்ரெஸ் வந்து எடுக்கலாம். ட்ரெஸ் இருந்தா தானே மெயின்டைன் பண்றதுக்கு. ட்ரெஸ்ஸே இல்ல அப்புறம் எப்படி நான் மெயின்டைன் பண்ண முடியும். அதனால ட்ரெஸ் எடுத்துக்கணும், நான் மெயின்டைன் பண்றேன்னு போய் வீட்டு சொல்லியிருக்கேன். சரி எங்க ஓடுறாளன்னு பாத்துக்கிட்டே இருக்கேன். போய் ரிட்டர்ன் ரிட்டர்ன் வந்துட்டு மறுபடியும் போறாடா. கூட்டு வரேன். ஜெஷிதா சேட்டை பண்ண கூடாது. அடங்கவே மாட்டா. டான்ஸ் ஆடிக்கிட்டே நடந்து போயிட்டு இருக்கா. அவ மடனே கீழே வந்துற பாருடி. அவர் நடந்து இங்க ஓடக்கூடாது. இவர் நடக்க அடங்க மாட்டா பேபி. கீழே இறங்கி நடக்க விட கூடாது. தூங்கி தான் போகணும் எங்க போனாலும். ஓகே டான்ஸ் ஆடிட்டே போறா அவ மட்டும். போலாம் உள்ளப்பா.
ஒரே குஷி தான் வெளியில கூட்டு வந்தோடனே. ரிஷிதா நீ ஷாப்பிங் பண்ணல? ரிஷிதா சங்கீதா தான் ஷாப்பிங் பண்ற. பேக் எடுத்துக்குமா? ரிஷிதா ஈத்தன் வர பாரு பாரு பாருன்னு. எங்கம்மா போற? அவ்வளவுதான், பேப்பர் கவர் தான், அதுக்கே 10 ரூபா கேட்டாங்க. ஆமா சரி. என்னப்பா 2 பேரும் டல்லா உட்காந்துக்கிறீங்க? முட்டை வச்சுக்கிறாரு கையில. சாச்சியா? சாச்சி சாப்பிடல ஜெஷிதா. நல்ல நார்மல் சாச்சுன்னா அதை ஃபுல்லா போட்டு ஓன்னு கடிச்சு சாப்பிட்டு இருப்பா. அது வந்து பாத்தீங்கன்னா விக்ஸ் முட்டை தானே, அது விக்ஸ் மாதிரி தான். ஆமா, அந்த மெடிக்கல் ஷாப்ல கொடுத்தது ஃப்ரெண்ட்ஸ். போய் மருந்து வாங்கணும் பாப்பாக்கு. ஷாப்பிங் போலாம்னு சொல்லிட்டு நாங்க கிளம்பி போனோம் ஃப்ரெண்ட்ஸ். போகும்போதெல்லாம் ஜாலியா தான் போயிட்டு வந்துட்டோம் வீட்டுக்கு. நல்லாதான் இருந்தா, சூப்பரா. பாப்பாவுமே நல்லா ஜாலியா தான் இருந்தா. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நைட்டு ஃபுல்லா வந்து செம அழுக ஃப்ரெண்ட்ஸ். 3 பேருமே தூங்கல. இது எதுக்கு அழுகுறானே தெரியல. ஆமா, ஜுரம் அடிக்கல, ஆனா அழுதுகிட்டே இருந்தா. அழுது 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 எனக்கு வந்து நான் கொஞ்ச நேரம் வச்சிருந்தா, அவரு கொஞ்ச நேரம் வச்சிருந்தாரு, மாத்தி மாத்தி வச்சிருந்தோம். அதுக்கப்புறம் காலையில வந்து பாத்தீங்கன்னா இவங்க கூட்டும் போய் ஹாஸ்பிட்டல்ல கூட்டும் போயிட்டு சிரப் எல்லாம் கொடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ், வாங்கி வந்துட்டோம். அவள் சளி தான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இருந்தது. நேற்று வந்தோடனே அவளுக்கு சாப்பிடவும் கொடுத்தேன். சாப்பிட்டு உடனே வந்து வாமிட் பண்ணிட்டா. வாமிட் பண்ணா அவள் வாமிட் ஃபுல்லாவே ஒரு சளியா தான் வந்துட்டு இருக்கு. அப்ப நாங்க போய் டாக்டர் பார்க்கலாம் சொல்லிட்டு நீங்க டாக்டர் போய் பாத்துட்டு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். பாப்பா ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருந்தோம். அவர் வந்து சொன்னாரு, இப்ப சளி வந்து வெளியே வர்றது ரொம்ப நல்லதுதான். இப்போ ஒரு சளி குடிச்சதுன்னு அது வந்து இல்ல வாமிட்டோ வெளியே வந்ததுன்னா அது வந்து நல்லது. பாப்பாவோட பாடி வந்து பாத்தீங்கன்னா அது நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கிறதுனால அது வந்து அது தள்ளுது. சோ அதனால அது எந்த பிரச்சனையும் கிடையாது. அதெல்லாம் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இதுவே அந்த சளி வந்து வெளியே வராத உள்ளுக்குள்ளே இருந்தாதான் வந்து சீரியஸா ஆகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு. சோ அதனால ஒன்னும் பயப்படாதீங்க, 2 நாளா சரியாயிடும் அப்படி சொல்லிட்டு மருந்து வந்து கொடுத்தாங்க. சளி வெளியே வரதுக்கு ஆன்டிபயோட்டிக், அப்புறம் சளி மருந்து கொடுத்தாங்க. காது வர காதுனால காது வலி ஏதாவது வந்துச்சு. சின்ன பிள்ளையிலே பாப்பாக்கு வந்து பாத்தீங்கன்னா காதுல கட்டி வந்து எக்குஷ் கட்டி சொல்லலாம், சீழ் வருமே. அந்த கட்டி ஒரு டைம் வந்து குளிக்கும் போது தண்ணி போயிடுச்சு. அதுல என்ன பிரச்சனைன்னு தெரியல. பட் ஆனா அவளுக்கு வந்து காதுல ஒரு டைம் கட்டி வந்து செம்ம பயங்கரமான அழுக ஃப்ரெண்ட்ஸ். அப்ப செம்ம பயங்கரமா அழுதுட்டு இருந்தா, பயங்கர வலி பாப்பாக்கு. நான் கூட அது மாதிரி ஏதாவது வந்துச்சாங்க தொட்டெல்லாம் பார்த்தேன். ஆனா வந்து எதுவும் வலிக்கல. பட் கேட்டா இவங்கதான் வலிக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தா. சளி பிடிச்சாலும் தொண்டை காதெல்லாம் வந்து ஒரு மாதிரி கரகரன்னு அரிக்கிற மாதிரி வலிக்கிற மாதிரி இருக்குல்ல, அப்படி இருக்காங்க அப்படின்னு நினைச்சுக்கலாம். ஆக்சுவலி இந்த டைம் பாப்பா வந்து ஜுரமா இருந்தாலும் ஃபீவரே அடிக்கல, சளி தான் பிடிச்சி அந்த சளி தொல்லை பண்ணிக்கிட்டே இருந்தது. என்னமா சரியாயிடுச்சாமா? என்னமா சாச்சியா? சாச்சி சாப்பிட்டு இழைச்சு போயிட்டா, ஒல்லி ஆயிட்டா பாப்பா. ஆமா, சளி பிடிச்சதுனால இருந்து சாப்பிடவே இல்ல. இப்ப ரீசெண்டா பாப்பா பிறந்த நாளுக்கு இருந்தே வந்து பாத்தீங்கன்னா சரியா சாப்பிடறதே இல்ல ஃப்ரெண்ட்ஸ். வெறும் இந்த சாக்லேட்டே சாப்பிட்டு நாங்க அந்த சாக்லேட் வந்து கொடுத்தது ரொம்ப தப்புன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி எல்லாம் மேக்சிமம் நான் ஸ்நாக்ஸ் அதிகமா கொடுக்க மாட்டேறாங்க. அதுக்கு இப்ப வந்து பாப்பா வளர்ந்துட்டா ஸ்நாக்ஸ் சாப்பிடணும். ஸ்நாக்ஸ் வேற செய்யறதுலாம் பாப்பாக்குள்ள கொடுக்குறேன்ல, அதனால அவ சாப்பாடே சாப்பிடாம வெறும் ஸ்நாக்ஸ் மட்டுமே சாப்பிடுறா. எப்ப பார்த்தாலும் ஸ்நாக்ஸ். இப்போ சாப்பாடே வந்து பாத்தீங்கன்னா சுத்தமா சாப்பிட மாட்டாரு. 2 வாரம் எடுத்து வைக்க விளையாடு, அப்படி டிவி பாக்குறாரு, அதோட எடுத்து வச்சு ஸ்நாக்ஸ். ஆமா, சாப்பிடும் போதே ஸ்நாக்ஸ். இதுக்கப்புறம் கேப்பியா நீ? ஸ்நாக்ஸ் கேப்பா? ஸ்நாக்ஸ் வேணுமா ஜஸ்டா? அடிதான் உனக்கு. ஸ்நாக்ஸ் கேட்டா சாத்திடும் அப்பா உன்ன. மருந்து போட்டோம். இப்ப நான் சளிலாம் மருந்து போட்டா சளி வரும்னு சொன்னாங்க. சளிலாம் வெளியே எடுத்துட்டு கொஞ்சம் வந்து இப்பதான் அமைதியா உட்காந்துட்டு இருக்காரு. நான் ஷாப்பிங் போனாலும் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று ஷாப்பிங்கே பண்ணல அதிகமா. போய் கொஞ்ச நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா வெளியே வந்துட்டோம். ஏன்னா நேற்று ஜஷிதா செம்ம சேட்டை. அந்த கடையில ஃபுல்லா இப்படி ஓடுறா அப்படி ஓடுறா. இவ்வளவு ஒரு ஆள் தூக்கி வச்சுன்னு இருக்காதான். ஆனா ரொம்ப சேட்டை பண்ணி ஜாலியா விளையாட்டு, நல்லா ஜாலியா தான் இருந்தா. நல்லா விளையாடிட்டு தான் திடீர்னு நைட்ல வந்து பாத்தீங்கன்னா உடம்பு சரியாயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கூட்டும் போய் பாத்துட்டு வந்தாச்சு. இப்ப நல்லா இருக்கியா மணி? நல்லா இருக்கியா? சரியாயிடுச்சு, உடம்பு சரியாயிடுச்சா? சரியாயிடுச்சு. குட் கேர்ள் நீ. கீழே கூட்டும் போனா கீழே இப்பயுமே ஜாலியா விளையாடு. கூட தான் வந்து பாத்தீங்கன்னா அழுதுட்டே இருக்க
இருக்கா. இவங்க நம்ம கீழே இறக்கி விட்டாலே அழுதுட்டே இருந்தா, தூக்கி வச்சுனே இருக்கணும்னு ஆசைப்படுறா. இதுவே கீழ் வீட்டு தம்பி இருக்கான்ல, அவங்க கூட போய் விளையாட சொன்னா ஜாலியா பாத்தீங்கன்னா அதுன்னு சொல்லி தைரியன்னு குச்சிட்டு ஒருவேளை ஆக்டிங் போடுறியா ஜெஷிதானி? ஆக்டிங் ஆமா பண்ற. ஆக்டிங்கா? எப்படி முறைக்கிறாங்க? ஆக்டிங்கா பண்ற? வேணாம் எடுக்காதன்றா. சரி சரி ஆக்டிங்லாம் கிடையாது, சளி இருக்குது. ஏன்னா கரகரன்னு சளிதான் வருது. இல்ல சளி நமக்கு நல்லாவே தெரியுது, அந்த சளி புடிச்சு நெஞ்சிலே. இப்ப கொஞ்சம் வந்து நல்லாதான் இருக்கா. சரி அப்புறமா ஃப்ரெண்ட்ஸ் சாப்பாடு செய்யணும். நான் ட்ரெஸ் ஷாப்பிங் பண்ண போனோம்னா இந்த ட்ரெஸ் நாங்க வாங்கினோம். காலையில ஒரு ஃபங்க்ஷன் இருந்ததா, காலையில ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷனுக்கு ஒரு ட்ரெஸ் போட்டுன்னு போயிட்டேன். ட்ரெஸ் இல்ல எல்லாமே வந்து வீட்டுக்கு போட்டுக்கு ஒரே ட்ரெஸ், வெளில போடும்போது ஒரே ட்ரெஸ், மேக்ஸிமம் ட்ரெஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வீணா போயிடுச்சு. ஆக்சுவலி நார்மலா நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் நார்மலா இருக்கிற மாதிரினா எனக்கு ட்ரெஸ் வந்து மேக்ஸிமம் வீட்டுக்கு போட்டுக்கவே தேவைப்படாது. ஏன்னா வெறும் நைட்டி மட்டும் தான் தேவைப்படும். நைட்டியே போட்டுன்னு எல்லாமே பண்ணிடலாம். நான் வீடியோ எடுக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா ட்ரெஸ் வந்து போடுற மாதிரி அடிக்கடி சேஞ்ச் பண்ற மாதிரி. வீடியோல நைட்டி போட்டுனே பண்ணலாம், நைட்டி போட்டு அந்த அளவுக்கு நல்லா இருக்காது இல்ல. அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா ட்ரெஸ் வந்து போடுவோம். எனக்கு எப்படின்னா வீடியோவும் சரி வெளியே போதும் சரி ரெண்டுமே ஒரே மாதிரி தான். அதனால எல்லாமே ஒரே ட்ரெஸ் தான். அதனாலதான் நான் எல்லாமே ஒரே ட்ரெஸ், சமைக்கும் போதும் அந்த ட்ரெஸ் தான் இருக்கும், நான் ஷாப்பிங் போனாலும் அதே ட்ரெஸ் தான் வந்து போட்டுருவேன். ஏன்னா ரெண்டுமே நான் வீடியோ தானே எடுக்கிறேன். அதனால வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரே ட்ரெஸ் தான் போட்டுட்டு இருப்பேன். சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ட்ரெஸ் எல்லாமே பர்ச்சேஸ் லாஸ்டா வந்து மீஷோல வாங்குது. இப்போ இந்த மாதிரி வீடியோக்கு வீட்டுக்கு போட்டுக்கு எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா மீஷோல ஆர்டர் பண்ணி ஒரு 10 ட்ரெஸ் கிட்ட வாங்கணும்னு நினைக்கிறேன். அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அதோட அது ஃபுல்லாவே வந்து பழசா போயிடுச்சு. ஏன்னா போட்டு 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 அடின்னு அடிச்சுன்னா அது எங்க எவ்வளவு நாள் தாங்கும். அதெல்லாம் கொஞ்சம் கம்மி காசுல தான் வாங்குறது. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து முடிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதனால பட்ஜெட் ஷாப்பிங் மறுபடியும் இப்போ 5 ட்ரெஸ் வாங்கிட்டு வந்தேன். அதுல ஃபர்ஸ்ட் ட்ரெஸ் இதுதான். இப்ப நான் போட்டுன்னு இருக்க ட்ரெஸ், மீதி ஒரு 4 ட்ரெஸ் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப பாப்பா பாக்கிறதுக்கு ஆவலா கிடையாது. அம்மாக்கு ட்ரெஸ் எத்தனை வந்தோம் தெரியுமா நைட்டு ஜெசிதா? அப்ப கூட போய்க்கிறேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் போட்டுருக்கு மீடியம் ட்ரெஸ், மீடியம் சைஸ். அப்புறம் இந்த ட்ரெஸ் வந்து பாத்தீங்கன்னா மீடியம் சைஸ் ஃப்ரெண்ட்ஸ். இது ரெண்டு தான் எனக்கு மீடியம்ல வந்து கரெக்டா இருந்தது. மத்த ட்ரெஸ் மீடியம் போட்டா டைட்டா இருக்குது. சரி எல் எடுத்து நம்ம ஆல்டர் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு எல் சைஸ் எடுத்துட்டு வந்துட்டேன். இந்த ட்ரெஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலி அங்க வந்து ட்ரெண்ட்ஸ்ல தான் போய் எடுத்தோம் நாங்க மால்ல. ட்ரெஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த அம்ப்ரெல்லா கட் எல்லாம் இருந்தது. அதெல்லாம் போய் பார்த்தா 1400 1000 ரூபான்னு சொல்லிட்டு எல்லாமே விலை அதிகமா இருந்தது. சரி நம்ம வீட்டுல தானே போட்டுக்கிறோம், நம்ம வீடியோ எடுக்கிறதுக்கு தானே சொல்லிட்டு சிம்பிளாவே இது எடுத்துறோம். இது வந்து 499, அப்புறம் வந்து 699 அந்த ரேட் 599 499 599. இது வந்து பாத்தீங்கன்னா 599. சோ அந்த ரேட்ல இருந்தது 500 600. ஆமா 500 600 ட்ரெஸ் தான் இது. சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ் எடுத்துருந்தேன். ஓகே இது வந்து பாத்தீங்கன்னா என்னோட நியூ ட்ரெஸ் கலெக்ஷன். ஆமா அடுத்து ஒரு பிங்க். இந்த பிங்க் கலர் நல்லா இருந்துச்சு. இதுதான் எல் சைஸ், கொஞ்சம் பெருசா இருக்கு லூசா. பட் ரொம்ப டைட்டா போட்டுனா வாங்கி அது வேஸ்டா போயிடும்ல. கொஞ்சம் லூசா இருந்தா கூட நம்ம ஆல்டர் பண்ணி போட்டுக்கலாம். கொஞ்சம் லைட்டா சைடுல புடிச்சா கரெக்டா இருக்கும். இப்பெல்லாம் குடிக்காம போட்டா கூட பரவாயில்லன்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா லைட்டா போட்டனாதான் நம்ம பெருசா இருக்குமா, தொப்பெல்லாம் தெரியுது. அப்பதான் எல்லாரும் வேற பிரெக்னெண்டா இருக்கீங்களா அந்த கேள்வி வேற வந்து இருக்கு. அதனால லூசாவே போட்டுக்கலான்றனால இது ஒரு கலரு. இது பேபி தான் செலக்ட் பண்ணாரு. எல்லாமே நான் தான் செலக்ட் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுல இருக்க எல்லா ட்ரெஸ்ஸுமே நான் செலக்ட் பண்ணதுதான். நான் பேபி செலக்ட் பண்றது பாத்துட்டு அதுல நான் செலக்ட் பண்ணுவேன். இன்னும் 2-3 ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுத்தது. அதெல்லாம் வேணாம் சொல்லிட்டு வச்சுட்டு வந்துட்டேன். அது கட்டெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சைடு கட்டா இருந்துச்சு. முன்னாடி தூக்கிக்கணும் பின்னாடி தூக்கி 2 பக்கம் மட்டும் இப்படி தொங்குமா தெரியுமா, அது ஒரு மாடல். அதான் எனக்கு பிடிக்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் வச்சுட்டேன் நானு. அப்புறம் இந்த ட்ரெஸ் மீடியம் எனக்கு கரெக்டா தான் இருந்தது. என்ன ஒண்ணு மீடியம் போட்டேன். இந்த வரி வரியா வந்து டிசைன் இருக்குல்ல, அதெல்லாம் டைட்டா இருக்கிறதுனால இதெல்லாம் இப்படி தூக்கி நிக்குது. இப்படி இது மாதிரி நிக்குது. இப்படிதான் இது மாடலான்னு சொல்லி எல் சைஸ் எடுத்து போட்டேன். அப்படின்னா இது மாதிரி வந்து இருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா எல்ல எடுத்துன்னு வந்துட்டேன். கொஞ்சம் சைஸ் இப்படி இருந்தா தான் கரெக்டா இருக்கும். அது இப்படி தூக்கி இருந்தா டைட்டா இருக்கிற மாதிரி தானே இருக்கும். அதனால வந்து பாத்தீங்கன்னா எல் சைஸ் எடுத்துன்னு வந்துட்டேன். ஒரு ஒயிட் கலர் ட்ரெஸ் எடுத்தேன். நல்லா அழகா இருந்துச்சு. போட்டு பார்த்து நல்லா ஃபிட்டாவும் கரெக்டா இருந்தது. ஏன்னா கொஞ்சம் டிரான்ஸ்பரண்டா இருக்க மாதிரி இருந்ததா, இருந்தது. இதெல்லாம் கொஞ்சம் லென்த்தாவும் இருக்கு. முட்டி தாண்டி கொஞ்சம் வந்து லென்த் இருக்கு, ஓபன் கட்டு. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெருசா இருக்க மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எடுத்துன்னு வந்துட்டேன். சோ இந்த ட்ரெஸ் ஆச்சா. இன்னும் ஒரே ஒரு ட்ரெஸ். இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நல்லா இருந்துச்சு, அழகா சூப்பரா இருக்கும். ஆமா இது வந்து நல்லா போட்டானா நல்ல கலர் எடுத்து கொடுக்கும்ல. அதனால இந்த கலர் எடுத்து வந்தேன். இது பேபி தான் இந்த கலர் செலக்ட் பண்ணாரு. பட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த கலர். அதனால இது எடுத்து போட்டதுக்கு அப்புறம் தான் பிடிச்சது. எடுக்கிறதுக்கு முன்னாடி பிடிக்கல சொன்னேன். அதுக்கப்புறம் போட்டு பார்த்தேன். நல்லா அழகா இருந்துச்சு. எல் சைஸ்ல லைட்டா ஆல்டர் வந்து பண்ணலாம், இல்லைன்னா அப்படியே போட்டுக்கலாம்.
அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், நேத்து ஷாப்பிங் அவ்வளவுதான். ஃப்ரெண்ட்ஸ். இந்த ட்ரெஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எந்த ட்ரெஸ் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இது எல்லாமே பேபி தான் செலக்ட் பண்ணாரு. எல்லாமே பட்ஜெட் ஷாப்பிங் தான். ஆமா, ஒரு 5 ட்ரெஸ் வந்து எடுத்துட்டு வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் வேணும்ன்றது வந்து பாத்தீங்கன்னா மீஷோல போடலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிருக்கேன். ஏன்னா 5 ட்ரெஸ் வந்து கண்டிப்பா பத்தாது. மீஷோல போட்டேன்னா ஒரே டைம் வந்து நிறைய எடுத்து வச்சாதான் ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து ரொட்டேஷன்ல வந்து வரும். அப்படி இல்லன்னா வச்சுக்கோங்க எல்லாமே வேஸ்டா போயிடும். அப்படியே வீணா மொத்தமா வீணா போயிட்டு மறுபடியும் ஒண்ணு எடுத்து அது போட்டு அப்படியே வீணா போகுது. அதனால நமக்கு ட்ரெஸ் இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. எடுக்கும் போதே ஒரு 5, 6, 10 ட்ரெஸ் மொத்தமா எடுத்துட்டுனா அது வரும் ஒரு 4 மாசத்துக்கு வந்து. ஆமா, 4 மாசம் 5 மாசம் அதுவே அதிகம் தான். உனக்குலாம் 3 மாசம் தான். நான் ரெகுலரா போறேன்ல. நான் காலேஜ் படிக்கும் போது எங்க அம்மா இந்த மாதிரிதான் ஒரு செமஸ்டர் முடிச்சு ஒரு லீவ் விடுறாங்கல்ல, அந்த லீவ் ஒரு டைம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 ட்ரெஸ் 6 ட்ரெஸ் வந்து எடுத்து கொடுத்துருவாங்க மொத்தமா. செமஸ்டர் லீவ்ல 4-5 ட்ரெஸ் மொத்தமா எடுத்து கொடுத்துருவாங்க. அது வந்து தச்சு வச்சுக்கோங்க. தச்சு வச்சுட்டு அடுத்த செமஸ்டர் வரைக்கும் அது ரொட்டேஷன்ல மாத்தி மாத்தி அப்படியே வந்து போட்டுட்டே போவோம் ஃப்ரெண்ட்ஸ். சோ அது மாதிரிதான் அந்த ட்ரெஸ் வீணா போச்சுன்னா அடுத்து ஒரு செட் அப்படி செட்டா எடுத்து கொடுப்பாங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், சங்கீதாவோட குட்டி ஷாப்பிங் முடிஞ்சது. ஆமாப்பா ஷாப்பிங் வந்து பாத்தீங்கன்னா ஓவர். இதுக்கப்புறம் வேற ஏதாவது ட்ரெஸ் எடுத்தேன்னா வந்து ட்ரெஸ் கலெக்ஷன் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்க வந்து எப்படி ட்ரெஸ் எடுப்பீங்க? எடுத்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ் 2 ட்ரெஸ் அது மாதிரி எடுப்பீங்களா, இல்ல மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா ட்ரெஸ் எடுப்பீங்களா சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. எப்படி மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லி அதையும் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா சங்கீதாக்கு மெயின்டைன் பண்றதே வரவே வர மாட்டேங்குது. அதையும் ஆமா கமெண்ட் பண்ணுங்க. எப்படி மெயின்டைன் பண்ணா துவைச்சு எடுத்து மடிச்சு வச்சிடணும் பேபி. நல்லா வாயால பேசுவ நீ. சரி, அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ட்ரெஸ் எப்படி மெயின்டைன் பண்ணணும்னா தனித்தனியா இருக்கணும் ஃபர்ஸ்ட். இப்போ வந்து நைட் ட்ரெஸ் தனியா இருக்குதுல்ல, நைட் ட்ரெஸ் எல்லாம் தனியா வச்சிருக்கோம்ல, அது மாதிரி வந்து இப்ப வீடியோ எடுக்கிறதுக்கு இந்த ஒரு 5 ட்ரெஸ் இது வீடியோ எடுக்கிறது வீட்டுக்கு மட்டும் போடணும்னு வச்சுக்கேன். வீடியோ எடுக்க சமைக்க இந்த 5 ட்ரெஸ் வந்து போடணும். அடுத்து வந்து வெளியில இப்ப ஷாப்பிங் போறோம், வெளில போய் ஒரு அவுட்டிங் ஃபங்க்ஷன் அது மாதிரி ஃபங்க்ஷன் சேர்க்க கூடாது. அவுட்டிங் வெளில வந்து ஷாப்பிங் அவுட்டிங் சொல்லிட்டு பீச்சுக்கு மாலுக்கு பார்க் எல்லாம் போறோம்ல, அது மாதிரி போறதுக்கு ஒரு ட்ரெஸ் தனியா எடுத்து வச்சிருக்கணும். அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் போறதுக்கு தனியா ட்ரெஸ் எடுக்கணும். ஃபங்க்ஷனுக்கு ஒரு 4-5 ட்ரெஸ் எடுத்து வச்சுக்கணும். ஒன்ன வந்து நான் தூக்கி போட்டு அடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இருக்கே 5 வச்சிருப்பாங்க. அப்பதான் இந்த ட்ரெஸ் இதுக்கு போட்டு போனோமா கழட்டி வச்சிருவாங்க. அடுத்து அந்த ட்ரெஸ் எடுத்து போகணும்னு மெயின்டைன் பண்ணணும் சொல்றல. எனக்கு வந்து ஒரு கபோர்டு ரெடி பண்ணி கொடுக்கணும். இங்க எல்லாமே வந்து ஒரு ஸ்லாப் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு இங்க நம்ம எப்பயுமே நாங்க வாடகை வீட்டுல தான், கல்யாணம் நாள் வந்து வாடகை வீட்டுல தான் இருக்கோம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா எங்களோட ட்ரெஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னா வச்சிருப்பாங்கல்ல, அதுல ஆளுக்கு ஒரு ஸ்லாப். உனக்கு கீழ நடுவுல இருக்குது, எனக்கு கீழ இருக்குது, பாப்பால 3 ஸ்லாப். அவ்வளவுதான். அந்த ஸ்லாப்ல நான் எத்தனை துணி துருத்து வைக்க முடியும் சொல்ல? நான் புது ட்ரெஸ்ஸும் அதுலதான் சொல்லி வச்சிருக்கேன், இந்த ட்ரெஸ்ஸும் அதுலதான் இருக்கு, நைட்டியும் அதுலதான் இருக்கு, எல்லாமே அதுலதான் துருத்து வச்சிருக்கேன். அப்ப எப்படி நான் மெயின்டைன் பண்றது? சரி, ஓகே. எனக்கு வார்ட்ரோப்லாம் அடிச்சு தர ஃப்ரெண்ட்ஸ். ஒரு Dress வைக்கிறது கூட இடம் இல்ல. அப்ப நான் எப்படி என் Dress மெயின்டைன்? சரி போதும், கோவத்தை காட்டாத, வா விடு. அவ்வளவுதான். பாய். கொந்தளிச்சிட்டு டாடா பாய்.